கொளத்தூர் தொகுதி மக்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடிய முதலமைச்சர். பொங்கல் வைத்து விநியோகித்ததுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வாழ்த்து. கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முருகன் பக்தி பாடல் பாடிய சிறுமி தியா. தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீகானதை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீகானதை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். பாடலை மெய்மறந்து ரசித்த முதலமைச்சர் சிறுமிக்கு சால்வை அணிவித்து கொஞ்சி மகிழ்ச்சி. வேலனென்றால் வீரம் வரும், கந்தனென்றால் கருணை தரும். வேலனென்றால் வீரம் வரும். தமிழர்களின் உரிமைகளுக்காக கடைசி வரை போராடியவர் தந்தை பெரியார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இறுதி மூச்சு உள்ளவரை பெண்களின் உரிமைகளுக்காகவும் தந்தை பெரியார் போராடியதாகவும் பொங்கல் விழாவில் உரை. பெரியார் அவர்கள், பகுத்தறிப்புகள் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகத்தில் 44,580 சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது அரசு. சொந்த ஊர்களுக்கு செல்ல 21,904 பேருந்துகளும், மீண்டும் திரும்ப 22,676 பேருந்துகளும் இயக்கம். தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய உடைகளில் பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகம். திருச்சி MIT வேளாண் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம். பொங்கல் வைத்து வழிபட்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த ஆளுநர் RN ரவி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முதலமைச்சருடன் சந்திப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக EPS அறிவிப்பு. பணபலம், படைபலத்துடன் அராஜகங்கள் கட்டவிழ்த்து விடப்படும் என கூறி புறக்கணிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தது தேமுதிக. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறாது என கூறி புறக்கணிப்பு. தோல்வி பயத்தின் காரணமாகவே ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. திமுக அரசின் திட்டங்கள் உண்மையிலேயே பேசுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இல்லை இவங்க அவங்களுடைய தோல்வி பயத்துக்கான ஒரு காரணத்தை தான் அவங்க தேடுறாங்களே தவிர, ஜனநாயக நாட்டில் யார் வேணால் நிற்கலாம். மக்களை சந்தித்து நம்ம ஓட்டு கேட்கணும். மக்கள் நம்மளை நிராகரிக்கிறார்களா அல்லது நம்மளை தேர்வு செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கே அவர்கள் பயப்படுறாங்க. அப்படின்னா உள்ளபடியே எங்களுடைய திட்டம் அது பேசுகிறது என்று தான் அர்த்தம். விடியல் பயண திட்டத்திற்கு உதட்டு சாயம் பூசியிருப்பதாக EPS கூறியதற்கு அமைச்சர் ஏவாவேலு கண்டனம். சட்டப்பேரவையில் தோலுரித்த விரக்தியில் வண்டி வண்டியாக பொய்களை கொட்டியிருப்பதாகவும் கண்டன அறிக்கை.
மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது கிரிவல பாதையில் உள்ள கழிவறைக்கு சென்ற 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. சிறுமியை பின்தொடர்ந்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக தண்டனை வழங்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். பெண்களை பின்தொடர்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஆசிட் வீச்சு போன்ற குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கும் மசோதா. பாதுகாப்பை பெண்களுக்கு உறுதி செய்வதற்காகவும் அந்த குற்றச் செயல்களிலே ஈடுபடுபவர்கள் இனி எந்த காலத்திலும் யாரும் கனவிலே கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தாமதமாகத்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியது உண்மை. எஸ்பி, டிஎஸ்பி என புகார்கள் மாறி மாறி கடைசியில் காவல் நிலையத்திற்கு சென்ற பிறகே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக சபாநாயகர் தீர்ப்பு. ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. டிஎஸ்பியை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து டிஎஸ்பியை போய் 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதால் தமிழகத்தில் பெருமளவு குற்றங்கள் குறைந்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேச்சு. இதுவரை 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளதாகவும், போராட்டம் நடத்த உரிமை இல்லை என்ற தவறான வாதத்தை முன்வைக்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள். போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்லை. இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டா நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். என் தலைமையிலான அரசுல காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது. ரவுடி விஷயத்தில் ஈடுபடுகிறவங்க தயவுதாட்சணை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் முழு உழைப்பை செலுத்தி ஆட்சி நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அடுத்து அமையப்போவதும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்று கூறியதும் திமுக உறுப்பினர்கள் மேசையில் ஒலி எழுப்பி உற்சாகம். எங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம். அடுத்து அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதுல எங்களுக்கு இம்மி அளவு சந்தேகம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை. விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு போன்ற திட்டங்களுக்கான செலவுகள் வெட்டி செலவுகளா என முதலமைச்சர் கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வருவாய் அதிகரித்து இருந்தாலும் நிதி சுமை அதிகரித்து இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் விளக்கம். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சித் தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார்.
ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் ஏன் அதிமுகவுக்கு இல்லை என முதலமைச்சர் கேள்வி. மத்திய அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்திருந்தால் மனதார பாராட்டி இருப்பேன் எனவும் சட்டப்பேரவையில் பேச்சு. கருப்பு சட்டை போட்டு விட்டு அது உங்க உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீங்க கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தி இருப்பேன், மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். மத்திய அரசின் திட்டங்களுக்கு போதிய நிதி தரவில்லை என்றாலும் மாநில அரசு சொந்த நிதியை பயன்படுத்தி செயல்படுகிறது. தமிழக அரசை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருவதாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதிச்சு அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாம அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சிருக்கு. இதுவரை மானிய உதவித்தொகை விடுவிக்கல. இதன் விளைவா இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது. நீட் தேர்வு ரத்து என்று தேர்தல் வாக்குறுதி அளித்து மாணவர்கள் பெற்றோர்களை திமுக ஏமாற்றிவிட்டது. நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய முடியும் என தற்போது முதலமைச்சர் கைவிரித்து விட்டதாக இபிஎஸ் 4 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. ஓட்டை உடைசல் பேருந்துகளை ஸ்டாலின் பேருந்துகள் என்றுதான் மக்கள் கூறுகின்றனர். பேருந்துகளுக்கு முன்னாலும் பின்னாலும் லிப்ஸ்டிக் அடித்துள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். பேசிக்கிட்ட பொழுது சொன்னார், நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக நிர்வாகி. ஞானசேகரனுக்கு திமுகவில் பொறுப்பு வழங்கப்பட்ட புகைப்படத்தை காட்டி இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஏங்க இவரு பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு, இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம ஏதோ சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் 10 நாட்களுக்கு முன்னர் புகார் அளிக்கப்பட்டதற்கு ஆதாரம் என்ன? யார் புகார் கொடுத்தார்கள், எங்கு கொடுத்தார்கள் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதான் நான் சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு, வாழைப்பழ கதை மாதிரி சொல்றாரு. 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் SOS அவசர கால கருவியை வழங்கினார் இபிஎஸ். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி உபகரணங்கள் விநியோகம். எங்க அண்ணன் எடப்பாடியார் பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை கொடுத்திருக்காரு. யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னா எந்த நேரத்திலும் இது உங்க பர்ஸ்லயோ இல்ல வேன் பேக்லயோ எங்கேயாவது வச்சிருந்து அவங்க பண்ணும்போது அவங்க முகத்துல அடிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நீதி கேட்டு அதிமுக மகளிர் அணி சென்னையில் போராட்டம். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே கையில் சிலம்பம் சுற்றி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு தெரியும் என கூறி மக்களை நம்ப வைத்து திமுக அரசு ஏமாற்றி விட்டதாக தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு.
நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா எனவும் ஆவேச பதிவு. எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணம் இனி ஈடேறாது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எனவும் தாவேக தலைவர் விஜய் பதிவு. ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. அரசின் நடைமுறை தெரியாமல் சினிமா பஞ்ச் வசனம் போல் பேசக்கூடாது எனவும் தாவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி. ஓபிஎஸ் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் அந்த நீட் நடைமுறைக்கு வந்தது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை. புழல் சிறையில் உயர் பாதுகாப்பில் உள்ள கைதிகளின் அறைகளில் சோதனை நடத்திய 2 காவலர்கள் மீது தாக்குதல். அத்வானி கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட பன்னா இஸ்மாயில் தொடர்பு தாக்கியதால் மருத்துவமனையில் அனுமதி. பெரியார் குறித்து இழிவாக பேசிய சீமான் மீது சென்னையில் 3 எஃப்ஐஆர்கள் பதிவு. தாபேதிக அளித்த புகாரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தனியார் நிதி நிறுவன ஊழியரை கடத்தி 20 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் எஸ்எஸ்ஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு 4 பேரும் தங்களது பதவியை தவறாக பயன்படுத்தி இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பங்களா வீட்டில் மூதாட்டி மர்ம மரணம். தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டதால் போலீசார் தீவிர விசாரணை. அருப்புக்கோட்டை அகல ரயில் பாதை திட்டத்தை கைவிடுமாறு தமிழக அரசு கூறியதாக சொல்லப்படுவது அடிப்படை ஆதாரமற்றது. முதலமைச்சர் பெரிதும் வலியுறுத்தும் ரயில் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு மத்திய அரசுக்கு அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் 13 வயது முதல் விளையாட்டு வீராங்கனை பாலியல் வன்கொடுமை. பயிற்றுநர்கள், வீரர்கள் என 60க்கும் மேற்பட்டோர் 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவல். விளையாட்டு வீராங்கனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் 15 பேர் கைது. பெற்ற தந்தையை சீண்டிய அதிர்ச்சி தகவலும் வெளியானதால் கேரளாவில் அதிர்ச்சி. துபாயில் நடைபெற்று வரும் 24H கார் ரேஸில் அஜித் கார் ஓட்ட மாட்டார் என அறிவிப்பு. தனிநபரின் லட்சியத்தை விட அணியின் நலன் கருதி முடிவு என அறிக்கை வெளியீடு. எதிர்கால இந்திய கிரிக்கெட் அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மாவின் நிலை என்ன? நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிகளை ஒப்பிட்டு பிசிசிஐ ஆலோசனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் சுவாமி கோவில் தேரோட்டம். மார்கழி திருவாதிரை தேரோட்டத்தில் 10,000 பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து வழிபாடு.